ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்னன்னா லேசி டாங்கி, சோம்பேறி கழுதை. கதைக்குள்ள போகலாமா? இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி, எல்லாருமே சின்ன வயசில் கேள்விப்பட்ட ஸ்டோரி. போலா வான்ஸ் எ டாங்கி கால்டு கன்யா. போலா இஸ் வெரி டாலரண்ட் அண்ட் கைண்ட் மாஸ்டர். த டாங்கி இஸ் லேசி அண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபைண்டிங் வேஸ் டு அவாய்ட் ஒர்க். போலாங்கிறவர் ரொம்ப நல்லவராக ஒரு கழுதை வச்சுட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நல்லவராகவும் ரொம்ப கைண்டாகவும் இது எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவார். ஆனால் அந்த டாங்கி எப்படின்னா படு சோம்பேறி. எப்படா பிடிக்கலாம், எந்த வேலையெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டாங்கி வந்து அதுக்கு வழி பார்த்துட்டே இருக்கும். Once while returning with loads of salt on his back, Kanya falls in the river. He realizes that the fall has lessened the weights of the sacks as the salt has dissolved in the water. ஒரு நாள் நம்ம கழுதை மேலே உப்பு மூட்டையை வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம போலா. அது போயிட்டு இருக்கும்போதே ரிவரில் விழுந்துருச்சு, ஆற்றுல விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த விழுந்த உப்பு மூட்டை தண்ணியில் விழுந்தால் என்ன வெயிட் லாஸ் ஆயிரும்ல, அதுக்கு புரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் தான் ரொம்ப ஓப்பி அடிக்கிற ஆளாச்சே. The next few days, Kanya purposely falls into the water every day. Bola is unhappy at the way Kanya is behaving because he is losing money in the process. He decides to teach Kanya a lesson. அதனால் போலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இது நம்ம ரெகுலராக போட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஓப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு நல்லா பழகிடுச்சு. இனிமேல் நமக்கு வந்து சும தூக்குற வேலைலாம் இருக்காது, போய் நம்ம ஆற்றுல போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும், தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. போலாக்கு வந்து அது ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு. இவர் வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த நெக்ஸ்ட் டே இன்ஸ்டெட் ஆஃப் சால்ட் பேக்ஸ் ஹீ லோட்ஸ் கன்யா வித் பேக்ஸ் ஆஃப் காட்டன். உப்புக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை ஏற்றி வர்றாரு. கன்யா இஸ் unaware of the change. As planned, he falls into the water and gets the bags wet. இதுதான் நமக்கு கன்யாக்கு தெரியாது. உள்ள வழக்கம் போல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது மூட்டை ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. He is surprised to find the load unbearable. His otherwise master also starts beating him. அப்போ தான் அதுக்கு தெரியுது, ஐயோ என்ன இப்படி தாங்க முடியாத வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம போலாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கன்யா லேர்ன்ஸ் ஹிஸ் லெசன் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பிஹேவிங். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம எந்த மூட்டையும் கீழே போடக்கூடாது, நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குச்சு. நம்ம மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கலாம். ஒர்க் வித் ஹானஸ்டி அண்ட் சின்சியாரிட்டி பிகாஸ் லேசினஸ் வில் ரூயின் யூ. எப்போவுமே நம்ம வேலையை உண்மையாகவும் நேர்மையாகவும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ நம்ம சோம்பேறித்தனமாக ஆரம்பிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையவே நாசமாக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.